அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கிறேன். அதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு தோஹாமிருத் என்னும் தலைப்பு. தோஹே மிக சிறிய வரிகளிலே, திருக்குறளை போன்ற சிறு வரிகளிலே நிறைந்த கருத்துக்களை நிரப்பி நமக்கு அளித்திருக்கின்ற மிகப்பெரிய கொடையாகும் தோஹை என்பது. இன்றைய நாளில் இன்றைய நிகழ்ச்சியில் திரு ரஹீம் அவர்கள் இயற்றிய சில தோஹைகளை பற்றியும் அதன் விளக்கத்தையும் பார்க்கலாம். குறிப்பாக தற்பொழுது தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவின் பிரவீன் உத்தராத் என்ற வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். அத்துடன் ஹிந்தி கற்றுக்கொள்கின்ற அனைத்து மக்களுக்கும் இன்றைய பாடம் மிகுந்த உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வகுப்பு என் பணியை தொடங்குகிறேன். कदली सीप भुजंग मुख स्वाति एक गुण तीन. कदली सीप भुजंग मुख स्वाति एक गुण तीन. जैसी संगति बैठिए वैसोई पल दीन. जैसी संगति बैठिए वैसोई पल दीन. வீட்டிலே பெரியவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய நட்பு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அப்படி உடம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பலரும் சொல்வார்கள், உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன். ஆக விடுகின்ற பொருள் ஒன்றாக இருந்தாலும் வேறாக இருந்தாலும் அது சேர்கின்ற பொருளை பொறுத்து அதன் தன்மை மாறுகிறது என்ற கருத்தையே மிக எளிமையாக அனைவருக்கும் புரிகின்ற அளவில் சொல்லுகிறார் ரஹீம் அவர்கள். சுவாதி என்று ஒரு ஸ்டார் இருக்கிறது, அனைவருக்கும் தெரியும். அதிலிருந்து துளி ட்ராப் கீழே விழும். அது எப்போதான் விழும், ரேராக விழும். அது விழுகின்ற பொழுது கதலி என்ற வாழை மீது விழுந்தால் அது கற்பூரமாகிறது. அதாவது கதலி வாழை கற்பூர வாழையாக மாறுகிறது. இதுதான் அந்த பொருள். சிப்பிலே விழுந்தால் அந்த துளி முத்தாகிறது. சுவாதி முத்தியம் என்று பிரிந்து சொல்வார்கள். சுவாதி முத்தியம் என்றால் சிப்பிலிருந்து, சுவாதி என்ற ஸ்டாரிலிருந்து கீழே விழுந்த இந்த ட்ராப் தான் முத்தாக மாறுகின்றார்கள். ஆக அந்த சுவாதி என்ற அந்த ஸ்டாரில் வருகின்ற அந்த ட்ராப், அந்த துளியானது சிப்பிலே விழும்போது முத்தாகிறது. அதே பாம்பின் வாயில் விழும்போது விஷமாகிறது. புஜங்க முக்கு பாம்பினுடைய வாய். கதலி சீப்பு புஜங்க முக்கு. சுவாதி ஏக்கு, சுவாதி ஒன்றுதான், ஆனால் பாம்பின் வாயை விழுந்தால் விஷமாகிறது. சிப்பின் வாய்க்குள் விழுந்தால் முத்தாகிறது. வாழையுடைய வாயை விழுந்தால் அது கதலி வாழையாக மாறுகிறது. स्वाति एक गुण तीन. जैसी तंगती बैठिए वैसोई पल दीन. தைசினா ஜெய்சின்னு எப்படிப்பட்ட நட்பில் நீங்கள் உட்கார்கிறீர்களோ அப்படிப்பட்ட பலனை தான் கொடுப்பார்கள். பல்னா பலன். ஆக நீங்கள் யாரிடம் சேர்கிறீர்களோ சேரிடம் அறிந்து சேர்ந்தார்கள். ஆக நாம் சேரும் நட்பை பொறுத்தால் நம்முடைய குணங்களும் அடங்கும் என்ற கருத்தை இங்கே இதை ஸ்லேஷ் அலங்காரம். இதை श्लेष अलंकार. बड़े बड़ाई ना करे, बड़े ना बोले बोल. बड़े बड़ाई ना करे, बड़े ना बोले बोल. रहीमन हीरा कब कहे, लाख टका मेरो मोल. रहीमन हीरा कब कहे, लाख टका मेरो मोल. ரஹீம் சொல்கிறார், படே பெரியவர்கள், படாயி நா கரே. शब्द स्लोगन सुनो. उदार चरितानांतु
வசுதேவ குடும்பகம் என்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. உதார சரிதானாந்து வசுதெய்வ குடும்பகம். படே படாயி நாக்கரே. பெரியவர்கள் பெரிய மதர்கள் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். சஜ்ஜன் அப்னி படாயி நஹி கர்த்தே, சஜ்ஜன் அப்னி தாரிஃப் நஹி கர்த்தே. மேன்மக்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி படே நா போலே பட் போல். பெரியவர்கள் அதிகமாக பெரிதாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். நான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவ, எனக்கு 10 பங்களா இருக்குது, 6 கம்பெனி இருக்குது, 8 கார் இருக்குது என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். நான் ஒரு மகான், நான் காந்தியைப் போல, நான் நேருவைப் போல, நான் புத்தனைப் போல என்று பெரியவர்கள் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். தாழ்ந்தவள் தான் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்குவார்கள். படே படாயி நா கரே, படேனா போலே போல். ரஹீம் சொல்கிறார், ரஹிமன் ஹீரா கபு கஹே. வைரம் இருக்கிறது, அந்த வைரம் எப்போது சொல்கிறது? லாக் டக்கா மேரோ மோல், என்னுடைய விலை ₹1,00,000 என்று எப்போ சொல்கிறது? மோல்னா விலை, காஸ்ட். லாக் டக்கா ஏதாவது ₹2, லாக் தான் ₹2,00,000 என்று, ₹1,00,000 என்ற விலை என்று வைரம் எங்கே சொல்கிறது? வைரத்தை விற்பவன் தான் சொல்லுவான். நாம் கேட்டால் விலைக்காக சொல்லுவான். இந்த விலை வந்து 4 லட்சம் 6 லட்சம் சொல்லுவாங்க, தவிர அந்த வைரமானது தன் விலையை தானே சொல்லாது. அதுபோல மேன்மக்கள் தன்னை பற்றி பெருமையாக எப்போதுமே பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் ரஹிமன் லாக் பலி கரோ அகுனி அகுன்ன ஜாய். அகுனி அகுன்ன ஜாய் சம ராக சுனத்த பய பேத்தகும் சாப்பு சஹஜ் தரிகாய். கிராமத்தில் ஒரு சொல்நடை உண்டு. என்னவென்றால், நாயை குளிப்பாட்டி நடுவீட்டிலே வைத்தாலும் அது தவறான பொருளைத்தான் சாப்பிடுகிறார்கள். அது தன்னுடைய குணத்தை விடாது. அதாவது தீயவர்கள் எவ்வளவுதான் ஒரு தர்மம் செய்தாலும் கூட தன்னுடைய தீய குணங்களை விட மாட்டார்களாம். ரஹிமன் லாக் பலி கரோ, அவர்களுக்கு லாக் பலாயி கீஜியே, 1,00,000 நண்பர்கள் செய்தாலும் கூட அகுனி அகுன்னா ஜாய். யாரெல்லாம் குணம் அற்றவர்களோ, குணி அகுனி, யாரெல்லாம் நற்பண்புகள் அற்றவர்களுக்கோ இருக்கிறார்களோ அவர்களுக்கு அகுன்னா ஜாய், அந்த கெட்ட பண்புகள் அதை விட்டு போகாது. உதாரணமாக, ராக சுனத்தை பைய பேத்தவும், இசை கேட்கிறது பாம்பு. பாம்பு இசையை கேட்கிறது, பாலை குடிக்கிறது. பயங்கா தூத். ராக சுனத்தை பய பியத்தகும், இசையை கேட்டு பாலை குடித்தாலும் சாம்பு பாம்பானது சகஜ், அது சுபாவம் இயல்பாக கொடுக்க தெரியுமா? தரிகாய், விஷம் கொட்டும், விஷத்தை கொட்டும், கடிக்கும், விஷத்தை கொட்டும். இவ்வளோதான் இசையை கேட்டாலும் பால் குடித்தாலும் எப்படி பாம்பானது விஷத்தையே கொட்டுமோ, அதுபோல் தீயவர்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் அவர்கள் தன்னுடைய தீய செயலை விடமாட்டார்கள். புதுசாக சொல்கிறாரு துல்னா, துளசி சந்தன் விஷ வியாபத் நகி லப்டே ரகத்து புஜங் என்பார். துளசி சந்தன் விஷ வியாபத் நகி லப்டே ரகத் புஜங். இந்த வெயில் காலத்தில், கொடை காலத்தில் சந்திர மரங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், மனமாக இருக்கும். இந்த குளிர்ச்சிக்காகவும் மனத்துக்காகவும் பாம்புகள் அந்த சந்தனத்தில் தழுவி சுட்டி கொண்டிருக்கும். ஆனால் பாம்புடைய விஷம் சந்தனமரத்தை ஒன்றும் செய்யாது. அதுபோல் சந்தனமரத்தினுடைய நன்மைகள் பாம்புக்கு போய் சேராது. அதுபோல் நீங்கள் எவ்வளோ பண்பட்டாலும், எவ்வளோ நீங்கள் அறிவுரை கூறினாலும், எவ்வளோ நன்மைகள் செய்தாலும் தீயவர்கள் தீயவற்றை விடமாட்டார்கள். பாம்பானது பால் பிடிக்கிறது, இசையை கேட்கிறது. அப்போ என்ன பண்ணுறது? அது இயல்பு என்ன என்றால் சகஜி, இயல்பு என்னவென்றால் விஷத்தை குட்டும். அதுபோல ஏகை சாதை சப்சதை, சப்சாதை சப்ஜாய். ஏகை சாதை சப்சதை, சப்சாதை சப்ஜாய். ரஹிமன் सींच मूल को पोली पलही अगाय. ரஹிமன் சீச் மூல் கோ போலகி பலகி அகாய். இங்கே செய்யும் ரஹீம் அவர்கள் மேன்மக்களுடைய
பண்பை சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு வீட்டில் ஒரு சாது இருந்தால், சாதுவை போன்ற பண்பில் ஒரு பையன் இருந்தால், ஒரு மனிதன் இருந்தால், அந்த குடும்பமே சாதுவாகிடும். அந்த குடும்பம் சாதுவாக, மேன்மக்களாக, நன்மக்களாக மாறிவிடும். என்றால் அவன் பிறருக்கு ரோல் மாடலாக இருப்பான். அதர்ஷ பர்கர் ரேகா. அதுபோல் ஒரு ஊரில் ஒரு சாது இருந்தால் அந்த ஊரே அது அவருடைய அந்த தாக்கத்தின் காரணமாக, பிரபாவக்கே காரணம், தாக்கத்தின் காரணமாக அனைத்து மக்களும் நன்மக்களாக மாறுவார்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறார், ரஹீம் சொல்கிறார், நாம் செடி வைக்கிறோம், அந்த செடியானது வளர்கிறது, வளர்ந்து பூ, காய், கனி தருகிறது. சரி, அதுபோல் அந்த செடிக்கு, அந்த மரத்துக்கு நிறைய பார்ட்ஸ் உண்டு, பகுதி உண்டு. வேறு, அடிமரம், நுனிமரம், கிளை, இலை, பூ, காய் என்று பல பகுதி இருக்கிறது. எல்லாமே வளர்கிறது, வளராமல் போகாது, வளர்கிறது. நாம் அதுக்கு என்ன உணர்ந்துருக்கிறோம் என்றால் நீர் ஊட்டுகிறோம். நீர் எங்கே ஊட்டுறோம்? எல்லா பார்ட்ஸ்லாம் ஊற்றுறோம், வேருக்கு மட்டும்தான் ஊற்றுகிறோம். ஒரு பகுதிக்கு மட்டுமே ஊட்டுகிறோம், எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் நீரை ஊற்றுவது இல்லை. அப்போது வேருக்கு மட்டும் நீர் ஊற்றும் போது கவிஞர் பாடுவார், கவியரசர், வேருக்கு நீரூற்றி விளைக்கிட்ட தலைவா என்று பாடுவார். ஆக வேருக்கு மட்டும் ஊற்றி எல்லாரையும் விளைவிக்கிறார் தலைவா என்று இறைவனை பாடுகிறார், சிவனை பாடுகிறார். இங்கே வேருக்கு மட்டும் நீர் ஊற்றினால் அது எல்லா பகுதிக்கும் வீச்செடுக்கிறது. அங்கே இலை, பூ, கனி, காய் எல்லாமே தருகிறது. அதுபோல் ஒரு இல்லத்திலே ஒரு நல்லவன் இருந்தால், ஒரு சாது இருந்தால், அவனை பார்த்து எல்லோருமே நல்லவனாக மாறுவார்கள். ஒரு ஊரிலே ஒரு சாது இருந்தால் அனைவருமே சாதுவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக சாதுனுடைய பெருமையை சொல்கிறார். சாதுக்கி மகிமா திரஷ்டவியை. ரஹிமன் நிசம்பத்தி பினா கோபுனா விபத்தி சகாய் बिनु पानी जो जलज को रवि सக்கைனா பச்சாய். நமக்கென்று ஒரு சொத்து வேணும், நமக்கென்று கையில் சொத்து வேணும் சொல்லுவார், கவியரச பாடுவார். பெட்டியிலே, குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. பெட்டியிலே பணம் இல்லை, பெத்தத்திலே சொந்தம் இல்லை. பெட்டியிலே பணம் இல்லை, பெத்தமில்லை, சொந்தமில்லை. ஒரு ஆபத்து வரும்பொழுது நமக்கென்று உள்ள ஒரு பொருள் மட்டுமே நமக்கு பயன்படுமே தவிர அப்பொழுது நாங்கள் அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்துக்க கூடாது என்ற கருத்து சொல்கிறார். ரஹிமன் நிஜ சம்பத்தி வினா, ஓன் மணி, ஓன் ப்ராப்பர்ட்டி, வித்தவுட் அவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. நிஜ் சம்பத்தி வினா, நமக்கென்று உள்ள செல்வம் இல்லாவிட்டால் कोबुना विपत्ति सहाय, विपत्ति में सहायता करने वाला कोई नहीं है, कोना कोई नहीं है. துன்பம் வரும்போது நமக்கு உதவி செய்பவர்கள், ஆதரிப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பெட்டியிலே பணம் இல்லை, பெற்ற பிள்ளை சொல்லுகிறார், அவரே சொல்லணும், மற்ற யாரும் வரப்போகிறார். ஆக நீ சம்பத்தி பினா கோவுனா விபத்தி சகாயம். இப்போ சொல்கிறார், எல்லோருக்கும் தெரியும், பல கவிஞர்கள் பாடுகிறார்கள். என்ன? தாமரை சூரியனை கண்டு மலர்கிறது, ஆதவனை கண்டு தாமரை மலர்கிறது. ஆக ஆதவனுக்கும் தாமரைக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆனால் அதே ஆதவன், அந்த தாமரையானது நீர் என்ற செல்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த தாமரையை அதை காப்பாற்றும். இல்லாவிட்டால் அதே நண்பன் அந்த தாமரைக்கு பகையாவான். அந்த நீருக்குள்ளே இருந்தால், நீராகிய செல்வம் அந்த தாமரைக்கு இருந்தால் அப்பொழுது சூரியன் நண்பனாகிறான். அதே தாமரை நீர் இல்லாத குளத்தில் இருந்தால், அற்ற குளத்தாருமே பறைபோல் பாடுவார், பிரதானங்களை பாடுவாங்க. அற்ற குளத்து அருந்தையும் பறை போல இந்த நீரற்ற குளமாக இருந்தால் அங்கே உள்ள தாமரையை அதே சூரியன் நண்பன் காப்பாற்ற மாட்டான், அதுக்கு மாற்றாக செய்வான், அதை கருக்கி விடுவான். சூரியன் அதை கருக்கி விடுவான். அதுதான் அவருடைய குணம். ஆகவே நம்மிடம் நம்முடைய சொத்து, நம்முடைய பணம் தன் கையிலே இருந்தால் மட்டுமே அது நமக்கு ஆபத்து காலத்துக்கு பயன்படுமே தவிர அப்பொழுது அடுத்தவருடைய
பணத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. யாரும் வரமாட்டாங்க. ஆடே பக்த குனி ஆயேகா. அது சொல்கிறார் ஒரு முஸ்லீம் கவி சொல்கிறார், आड़े वक्त दाएं बाएं ना जाको सदा अपनी गाड़ी आप आंको जनाब சாஹில் லுதியானவி என்ற கவி சொல்கிறார், உருது கவிஞர். ஆடே வக்த் என்றால் ஆபத்து வரும் நேரத்திலே, துன்பம் வரும் நேரத்திலே, தாயே பாயே நா ஜாங்கோ, வலது பக்கம் இடப்பக்கம் எட்டி பார்க்காதே. இவன் தருவானா அவன் தருவானா, இவன் வருவானா அவன் வருவானா என்று நீ எட்டி எட்டி பார்க்காதே. ஏனென்றால் யாரும் உனக்கு கருத மாட்டார்கள். சதா எப்பொழுதும் அப்னி காடி ஆப் ஹாங்கோ, உன் வண்டியை நீயே ஓட்டு. அப்னி காடி ஆப் ஹாங்கோ, சாஹில் லுதியானவி என்ற கவிஞர் கூறுகிறார். ததா அப்னி காடி ஆப் ஹாங்கோ, உன்னுடைய வண்டியை நீயே ஓட்டு, அடுத்தவனுடைய கையை எதிர்பாராதே. அப்போ என்ன அர்த்தம்? தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்று மகானர் சொல்லியிருக்கிறார்கள். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம். இது ஏன் சொன்னென்றால் சொல்லப்படுது என்றால், ரஹீமன் இதை அனுபவித்தான் சொல்கிறார். ரஹீம் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய அனைத்து வருமானத்தையும் அவர் தான் சாப்பிட்டது போக மிச்சமுள்ள எல்லா பணத்தையும் அவர் அவருக்கு தானம் செய்துவார். இவர் பணம் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு யாருமே உதவியில்லை. அந்த தன்னுடைய அனுபவம் தான் இங்கே வந்து அவருக்கு துகையமாக கவிதையாக மலர்ந்திருக்கிறது. ஆக ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள், ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் நமக்கு பாடலாம். ஆகவே சொல்கிறார், ஆடே வக்கத்து தாயே பாயே நா ஜாக்கோ சதா அப்னி காடி ஆப் ஆக்கோ, உன்னுடைய நீயே ஓட்டுறா, அடுத்தவனுக்கு ஹெல்ப்பு வரமாட்டான். பெட்டியிலே படமில்லை, பெத்த பிள்ளை சொந்தமில்லை. मतत माकन रगत दही मही बिलगाय रहीमन सोई मित है बीर परे टकराय. அது மட்டும் சொல்கிறார் போ, அற்றக்குளத்து அருவி பறவை போல வாழும் நாளிலே கவிசப்படுற கவியரசர், வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாருடா. வாழும் நாளினால் பணம் இருக்கும்போது, நம்மிடம் பணம் இருக்கும்போது, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா. பானை கூட இல்லையாமா, அது உடைஞ்ச பானை வச்சுக்கிட்டு இருப்போம். அவ்வளோதப்போ ஏழ்மைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்போ யாருமே வரமாட்டாங்க. ஆனால் வாழும்போது யாருமே வருவாங்க. அதே கவிதை பாடுறார், பணம் படைத்த மனிதனுக்கு வருவதெல்லாம் சொந்தம், பணம் படைத்த மனிதனுக்கு வருவதெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் வரும். பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். இங்கே சொல்கிறாருமா, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாரடா, கை வறண்டு வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா. இப்போ ஏன் வரல அவங்க? என்ன காரணம்? பணம் தான் காரணம். பணம் இல்லை, ஆக வரல. ஆக படத்தின் மீதுதான் பக்தி என்றதும் வந்த பாசமே ஏனடா. படத்தின் மீதுதான் பக்தி என்றதும் வந்த பாசமே ஏனடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. இந்த வரிகள் காலத்தால் அழியாதவை. ஒவ்வொருடைய வரலாற்றிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வரிகள் ஒழித்துக்கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே என்றும் ஒளிப்பட்டிருக்கும். என்னுடைய சிறு வயது வரை இன்னும் அந்த வரிகள் என் உள்ளத்திலே ஒலிக்கிறது. எல்லோர் உள்ளத்திலும் இது ஒத்துக்கொண்டிருக்கும். பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. ஐயோ வேகிறதே, கஷ்டப்படுறானே, யாரும் இல்லையே சொல்லும்போது யாருமே அணைக்கிறார்களோ அவன்தான் உண்மையிலேயே அண்ணன் தம்பியை தவிர உடன் பிறந்தவன் அண்ணன் தம்பி ஆக மாட்டான். பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. அதுபோல இங்கே சொல்றாரு, மத்தத்த மாக்கன் ரகத்த. அம்மா வீட்டிலே தயிர் கிடைக்கிறார், தயிரை கடைகிறார். எப்படி கிடைக்கிறார்? மத்தை வைத்து கடைகிறார். மத்தத்த அப்படி கடையினா தெரியுமா? மாக்கன் ரகத்தை, அந்த தயிருக்குள்ளே அடங்கிக்கிற வெண்ணெயானது என்ன ஆகுது? அப்படியே உயர்ந்துடும். மத்தத்த மாக்கன் ரகத்தை தஹிமே பில்காய், தயிரிலிருந்து தயிருக்குள் இருந்து அந்த அந்த வெண்ணெயானது பில்கானா அலக் போ ஜாயேகா, தனியாக பிரிந்து விடும்.
ஒன்றாக இருக்கும்போது சேர்ந்திருக்கும்போது கணக்காக இருக்குமான்னு காப்பாற்ற இருக்கும். ஆனால் ஆபத்து என்ற மத்து தன்னை உறுத்தும் பொழுது, அடிக்கின்ற பொழுது அது என்ன ஆகுது? வெண்ணெய் நீ மோரை விட்டு தயிரை விட்டு பிரிந்து விடும். மத்தால் அடிபடும் போது அந்த வெண்ணெய் தயிரை விட்டு பிரிந்து விடும். அதுபோல் நமக்கு ஆபத்து வரும்பொழுது உண்மையான நண்பன் கூட இருப்பான், இல்லாதவன் பிரிஞ்சிருவான். மதத்தை மாக்கன்ற ரகத்தை அருமையான வரிகள். தஹி மஹி பில்காய், மகினா மே, மகி என்றால் மே, தஹி மே, தஹி தஹி சே, அல்காய் என்றால் அலகு ஹோத்தாயே, பிரிந்து விடுகிறது. அதுபோல ரஹீம் சோயி மீத்ஹே வஹி மித்ரே, அவன்தான் நண்பன். யாரு? பீர் பரே டகராய், நமக்கு ஆபத்து வரும்போது, நமக்கு பீர் பரே ஆபத்து வரும்போது, விபத்திக்கு ஆணை பர் டஹரே, ஸ்டே பண்ணுறானோ, நம்ம கூட எவன் இருக்கின்றானோ, ஆபத்தை எவன் தன்னை ஷேர் பண்ணிக்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். மற்றவெல்லாம் அந்த வெண்ணையை போட்டோம். ஆகவே ஆபத்து காலத்திலே நமக்கு யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களே உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள், உண்மையான பாசங்கள், உண்மையான பந்தங்கள், உண்மையான அண்ணன் தம்பிகள். बिगड़ी बात बने नहीं, लाख करो किन कोई, बिगड़ी बात बने नहीं, लाख करो किन कोई, रहीमन बिगड़े दूध को मते न माखन போய். இது அருமையான வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது இது போல் ஒரு நட்பு அல்லது உறவு கெட்டுவிட்டால், உதாரணமாக ஒரு மண்பாண்டம் இருக்கிறது, அந்த மண்பாண்டம் கீழே உடைந்து விட்டால் அது மீண்டும் மண்பாண்டமாகுமா? அதுபோல் உறவு கெட்டுவிட்டால், நட்பு கெட்டுவிட்டால், உறவு அருந்துவிட்டால், நாம் சொன்ன வார்த்தை கெட்டுவிட்டால் இப்போ என்ன ஆகும்? அது மறுபடியும் உருவாகாது. பிகதி பாத் பனை நெய், அந்த கெட்டு போன வார்த்தைகள், முறிஞ்சு போன வார்த்தைகள், முறிஞ்சு போன உறவுகள், நட்புகள் மீண்டும் சேராது, உருவாகாது. உதாரணமாக ரஹிமன் பிகரி தூதுகோ, கெட்டுப்போன பாலை, மத்தே கடைந்தால் நாம் ஆக்கன் போய், பெண்ணை வருமா? பெண்ணை வராது. கெட்டுப்போன பாலை கடைந்தால் எப்படி வெண்ணெய் வராதோ அதுபோல் முடிந்து போன வார்த்தைகள், முடிந்து போன உறவுகள் மீண்டும் சேராது. ஆகவே என்ன செய்யணும்? உறவுகள், நட்பு, சொந்தங்கள் முறிந்து போக விடக்கூடாது, முறியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அனுசரித்து போக வேண்டும். நான் சொல்லுவாங்க, இந்தியில் ஒரு படம் உண்டு, பிரான் ஜாஹி பரு வச்சன் ந ஜாஹி, பிரான் ஜாஹி பரு வச்சன் ந ஜாஹி. உயிர் பிரான் போகலாம், ஆனால் சொந்த வாக்கு தவறக்கூடாது, வாக்கு தவறாமை. रहीमन इपदा तू भली जो तोरे दिन होय, रहीमन इपदा तू भली जो तोरे दिन होय, हित अनिहित या जगत में जाने परत है सब कोई, हित अनिहित या जगत में जाने परत है सब कोई. ரஹீம் சொல்றாரு, துன்பம் அல்லவா, துன்பத்தை நீங்கள் வெல்கம் பண்ணுகிறார். நீங்கள் துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது சொல்கிறாரு, துன்பமே நீ நல்லவள். ரஹிமன் சொல்கிறாரு, இப்போதா துன்பமே நீ பலி, நீ நல்லவள். ஏன்னா ஜோ தோடே தின் ஹோய், தோடேனா தோடே, தோடே தின் ஹோய், சில நாட்கள் மட்டுமே நீ இருக்கப் போகிறாய், ஆகவே நீ நல்லவள். ரஹிமன் இப்போதா தூ பலி ஜோ தோடே தின் ஹோய். இப்போ ஒரேடியாக மேடாக இருக்குமா? ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரேடியாக மேடாக இருக்குமா? மழை வருமல்ல, ஒரேடியாக பள்ளமாக இருக்குமா? மறுபடியும் மேடு இருக்கும். ஆக வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்துதான் வாழ்க்கை. ஆக இந்த ஆபத்து, இந்த வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் வரலாம், ஆனால் தொடர்ந்து ஆபத்துக்கள் வராது. சிறிது காலம் இருக்கும், அப்புறம் அதுக்கான மாற்று வழியை கழிச்சிடும், போயிடுவோம். ஆனால் அந்த துன்பம் வரும்போது தான் நம்ம விட்டு பல பேர் பிரிய பார்ப்பார்கள், நம்மளும் கூட போடாமல் பிரிக்கப்படுவாங்க. ஆக அந்த சந்தர்ப்பம் தான் நமக்கு தெரிஞ்சு சொல்கிறது, உலகத்திலே யார் நமக்கு நல்லவர்கள்,
யார் நமக்கு கெட்டவர்கள் என்று, யாரெல்லாம் வெல்விஷர்ஸு, யாரெல்லாம் அப்படி இல்லை என்பதை நமக்கு அறியப்படுத்தும் காலம்தான் அந்த ஆபத்து காலம். தூ பலி ஹித அன்ஹித, இதனாக்கா நம் வெல்விஷர்ஸ் நலன் மாடுபவர்கள், அன்ஹித நம் நலனை நாடாதவர்கள் யார் என்று நமக்கு ஜான பரத்தகை சப் போய் எல்லாரும் நிற்பாங்க. ஆனால் யார் நமக்கு உதவுபவர்கள், யார் நமக்கு உதவ மாட்டாதவர்கள் என்று நமக்கு தெரிந்துவிடும். ஆக அதுக்கு நன்றாவர் ஆபத்தே துன்பமே நீ மிகவும் நல்லவள் என்கிறார். चिमा बड़न को चाहिए छोटन को उत्पात, जो का रहीम हरी को घटियो जो मृग मारी लात. क्षमा सजनस्य பூஷணம் என்று சொல்வார்கள். சஸ்கிருட்டில் க்ஷமா சஜனஷ்ய பூஷணம் என்பார்கள். மன்னிப்பு என்பது மேன்மக்களுடைய அணிகலன் என்பார்கள். க்ஷமா சஜனஷ்ய பூஷணம் என்பார்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்கிறார் வள்ளுவர். ஆக மன்னிப்பவன் ஏனோ அவன்தான் மகான் ஆகிறான். மாப்புகான்னு சொல்வார்கள், க்ஷமா மே சஜாசே அதிக் வீரத்தாயே, க்ஷமா மே சஜாசே அதிக் வீரத்தாயே, மன்னிப்பிலே தண்டனை விட அதிகம் வீரம் இருக்கிறது. தண்டிப்போர் வீரன் அல்ல, மன்னிப்போர் தான் வீரன். அதே போல सजा देने की योग्यता रखते हुए भी जो क्षमा करता है उसकी आत्मा बलवान है. மன்னிக்கின்ற உரிமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும், தண்டிக்கின்ற வாய்ப்பு இருந்தும் எவன் மன்னிக்கிறானோ அவனுடைய ஆத்மா உயர்ந்தது. தண்டிக்கின்ற வாய்ப்பு இருந்தும் எவன் மன்னிக்கிறானோ அவனே பெரியவன். ராமாயணத்திலே ராவணன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். கூட பிறந்தவர்கள், அண்ணன், தம்பிகள் அனைவரும் இறந்து போகிறார்கள். படைகளும் அழிந்து போகின்றன. கடைசியாக தனியாக நிற்கிறான் ராவணன். அந்த இறுதி கட்டத்திலே ராமன் சொல்கிறார், ராவணனை அவர் கொல்ல விரும்பவில்லை. சொல்கிறார், இன்று போய் நாளை வா. அவன் மானமுள்ள தமிழன். அவன் வருந்துகிறான், அழுகிறான், புலம்புகிறான். ராவணன் இன்று போய் நாளை வா என்று என்னை பார்த்து ஒரு போகின்றானே, என் வீரமெல்லாம் அங்கே அழிந்து போட்டது. என்னை கொன்றுனாலும் பரவாயில்லை, ஆனால் இன்று போய் நாளை வா என்று சொல்கிறானே, அங்கே என்ன என்றால் இன்று போய் நாளை வா, நாளை வரும்போது திரும்பி வா என்கிறார். ராமனிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீ திரும்பி வா. ஆனால் அவன் சுத்த வீரன் மன்னிப்பு கேட்க மாட்டான், திருந்த மாட்டான். ஒருத்தர் என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவங்க சொல்கிறாங்க, நான் நாளை வரமாட்டேன், இன்றே நம் கதையை முடித்து கொள்ளலாம். அப்போ இன்றே போர் செய்கிறான், அவன் இறந்து போகிறான். அப்படி மகான்கள் யார் என்றால் மன்னிப்பவன் தான் மகானாவான். பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. பிருகு என்ற முனிவர் மிகப்பெரிய கோபக்காரர். பரசுராமனுடைய முன்னோடியவர், பரசுராமுக்கு முன்னாலே பிறந்தவர் பிருகு என்பார். அந்த பிருகு வெளிவந்தவர் தான் பரசுராமர். அவர் ஒரு நாள் பெருமாளை விஷ்ணுவை பார்க்க போகிறார். அப்பொழுது விஷ்ணு உரையை கொண்டிருக்கிறார். இவர் நினைக்கிறார், என்னை பார்த்ததுக்கப்புறம் அவன் என்னை பார்க்காம இருக்கிறான், தூங்குறான் என்று எண்ணிவிட்டு அவர் கோபம் கொண்டு அவர் படுக்கைக்கு சென்று அவரை மார்பை இட்டு உதைக்கிறார். யார்? பிருகு. அதாவது என்னை பார்த்தும் வராது போல அவன் நாடகம் ஆடுகிறாரோ என்று கருதி அவரை மார்பிலே இட்டு உதைக்கிறார். ஆனால் அந்த அடியை வாங்கி கொண்ட அந்த விஷ்ணு பகவான் முருகனை பார்த்து, முனிவரே தங்கள் கால் விழிக்கிறதா என்று கேட்டார். ஏன் என்னை இட்டு வைத்தான் அவர் கேட்கவில்லை, கோபப்படவில்லை, அடிக்க முற்படவில்லை, சாபம் தரவில்லை, உன் கால் வலிக்கிறதா கேட்குன்னே அவர் அப்படியே ஒடுங்கி போடுகிறார். பிறகு முனிவர் உடனே கேட்கிறார், என்னை மன்னித்து பெற்றது. நீ உயர்ந்தவன் தான். என்னால் கெட்டாலும் மேன்மக்களே, பெரியவர் பெரியவர்தான், சிறியவர் சிறியவர்தான். நான் சிறியவன் தான். இவ்வளோ பெரிய முனிவராக இருந்தால் நான் ஸ்ரீராம செய்விட்டேன். உன்னை அந்த இட்டு தவறு, நீ மகான் அல்லவா, நீ கடவுள் அல்லவா
இதை சொல்லி அவரிடம் கடைசியாக மன்னிப்பு கேட்டார். எட்டி உதைத்ததால் அவர் தாழ்ந்து போனார், மன்னிப்பு கொடுத்தால் அவர் உயர்ந்து போகிறார். இயேசுவை யூதர்கள் சிலுவையில் ஆகிறார்கள். மக்கள் தெரிந்து விட்டது இயேசு மகான் என்றும் அவர் எந்த குற்றங்கள் இருந்தும் தெரிந்து விட்டது. ஆனாலும் அந்த யாரெல்லாம் அவரை சிலுவையில் அறிந்தார்களோ அவர்கள் மீது மக்கள் குவித்தெழுகிறார்கள். அவர்கள் தண்டிக்கப் போகிறார்கள், கொல்லப் போகிறார், அடிக்கப் போகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், சிலுவையிலேயே அழுத்த பிறகு சொல்கிறார், கடவுள் சுஜிஸ் சொல்கிறாரு, வேண்டாம், அவள் அறியாமல் தவறு செய்கிறாள். அவள் அறிவு செய்யவில்லை, அவள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். அதனாலே அவர்களை மன்னியுங்கள். சூதா சொல்வார், பிரபு மேரே அவகுன் சித்தனா தரோ, என்னுடைய குணங்களை நீங்கள் மனசு வச்சுக்காத, நான் மனசோடு என்று சூர்தாஸ் கண்ணனை பார்த்து கேட்கிறார். அங்கே இங்கே ஜீசஸ் சொன்னார், மக்களே அவரை மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். அறிந்திருந்தால் தவறு சேர்க்க மாட்டார். ஆகவே அங்கே மன்னித்ததால் அவர் மகானானார், கடவுளானார், உலகம் அனைத்து போற்றுகின்ற பரமபிதா ஆனார் இயேசு கிறிஸ்துவர். அதுபோல மன்னிப்பவனே மகானாவான். அந்த மிருகமலை மன்னித்த காரணத்தாலே அடிவாங்கிய விஷ்ணு உயர்ந்து விட்டார், அடித்து உயர்த்த மிருகத்தை தாழ்ந்து விட்டார். அதுபோல மன்னிப்பவனே மகானாவான். சிமா படன்கோ சாகியே, மன்னிப்பு என்பது யாருக்கு வேணும்? படோங்கோ, பெரியவர்களுக்கு வேண்டும். சோட்டன்கோ உட்பாத், சிறியவர்கள் தான் தவறு செய்வார்கள், உட்பாத்தான் குழப்பம் விளைப்பார்கள். சிறியவர்கள் குழப்பம் விளைப்பார்கள், ஆனால் பெரியவங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். காரையும் ஹரி கோ கட்டியோ, ஹரி என்றால் விஷ்ணு, விஷ்ணு பகவானை கட்டியோ என்றால் அவமானப்படுத்தி காட்டுவதற்காக, அதாவது இறக்கி காட்டுறது சொல்லுவாங்க. இறக்கி பேசுகிறான்னு சொல்லுவாங்க, கிளாஸ் பசங்க பேசுவாங்க, ரொம்ப இறக்கி பேசுகிறான்டா, அதாவது இன்சல்ட் பண்ணுறான் சொல்லுவாங்க. இறக்கி காட்டுவதற்காக, தாழ்த்தி காட்டுவதற்காக ஜோ பிருகு மாறி லாட், பிருகு அவரை இட்டு வைத்தார், ஆனால் இட்டு வைத்து அவரை மன்னித்தார். அதுபோல் நாங்களும் பிறரை மன்னிக்க வேண்டும். க்ஷமா வீரஸ்ய பூஷணம் என்றார் குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் அவர் குரு கோவிந்த் சிங் சீக் மதத்துடைய மகான் குருவாவார். குரு நானக்கு பிறகு வந்த குரு தான் குரு கோவிந்த் சிங். சீக்கிய மதத்திலே குரு நானக் தலைமை குரு, அதுக்கு அந்த வழிவு தான் குரு கோவிந்த் சிங் பவர். அவர் சொல்வார், தயா சஜ்ஜனஸ்ய வீரோங்கா பூஷண், வீரஸ்ய பூஷணம், வீரர்களுடைய அணிவுனாக மன்னிக்கிறதா. இது எல்லா மன்னர்களையும் கடைசியாக பாருங்கள், எதிரி மன்னிப்பார்கள். சரி போயிடு, அவன் ஊருக்கு பயந்தால் அவள் போயிடுவான், ஆனால் பெருமாள்கள் ஊருக்கு பயப்பட மாட்டார்கள், அவள் சாகவே தயாரிப்பார்கள். அது வீரர்களுடைய இலக்கணம். சரி, நாளைக்கு பார்க்கலாமா? இத்துடன் இன்றைய துவாமுரத்து என்ற தலைப்பிலே என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் உள்ள நிறை குறைகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எழுதுங்கள், பொருளை தெளிவுபடுத்துங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கேன். நாளைக்கு போல்சார் ஹிந்தி அது நாம் பங்கு பெறலாம். அது வரைக்கும் தங்களுடைய விடைபெறுவது உங்கள் ஆ. சுந்தரராஜன், திருப்பூர். நன்றி, வணக்கம்.